स्वस्ति प्रजाभ्यां परिपालयन्तां न्यायेन मार्गेण महीषां गो ब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु. நம்ம நாராயணியத்தில் 56வது தசகத்தில் இப்போ நம்ம இருக்கோம். இது காளிய சரணாகதியும் காட்டுத்தீயும்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதில் காளிங்கன் சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணிட்டு மற்ற பாம்புகளோட கிளம்பினத்தை நம்ம 6வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 7வது பார்க்கலாம். பணிவது ஜன தத்தமணி விரஜ ஜ்வலிதஹாரது கூல விபூஷித தடகதை ஸ்பிரமதாஸ்ரு விமாஸ்ருதை சமகதா ஸ்வஜனைர் திவசாவதோ. இப்போ நாகபத்னிகளால் கொடுக்கப்பட்ட பல ரத்னங்களால் ஜொலிக்கிற மாலையிலையும் பட்டாடையிலையும் அலங்கரிக்கப்படுறார் சுவாமி. ஏன்னா தன்னுடைய கணவனை காப்பாற்றின ஒரு சந்தோஷத்துக்கு அவள் சுவாமிகிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கா. அப்போ கரையில் ஆனந்த கண்ணீர் வடிச்சுட்டு இருந்த உம்முடைய உற்றார் உறவினரோட சுவாமி கூடினார் இல்லையா. சமகதா ஸ்வஜனைர்னா உம்முடைய ஜனங்கள். அப்போது உம்முடைய ஜனங்களோட நீங்கள் கூடினீங்க இல்லையான்னு சொல்கிறது. நிசிபுனஸ்தமசா விரஜ மந்திரம் விரஜிதுமக்ஷம ஏவ ஜனோத்கரே ஸ்வபிதி தத்ர பவச்சரணாஸ்ரயே தவ கிருசானுருந்த சமாந்தஹ. இப்போ நிசிபுனஸ் இரவு இருட்டினால வீட்டில் கோகுலம் போக முடியாத அந்த ஜனக்கூட்டம் உம்முடைய திருவடியை அண்டி அங்கேயே தூங்க ஆரம்பிச்சது. பவ சரணாஸ்ரயே உம்முடைய திருவடியில் இருந்துட்டு அங்கேயே தூங்கும் பொழுது காட்டுத்தீ நாலாபுரமும் சூழ்ந்துக்கிறது. வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரபுதி தானத பாலய பாலயேதி உதயதார்த்தரவான் பசுபாலகான் அவிதுமா சுபபாத மகாநலம் கிமிஹ சித்திரமயம் கலு தே முகம். அவள் விழிச்சுண்டு காப்பாற்றுங்கோன்னு துன்பமோடு சொல்கிற அந்த கோபர்களை காப்பாற்றுறதுக்காக அந்த பெரிய தீயை நீர் விரைஞ்சு பருகினீர் இல்லையா. மகாநலம் அப்படியே பருகிட்டார் சுவாமி. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது, எப்படி இது நடந்தது, இந்த அக்னி உம்முடைய வாயிலிருந்து உண்டானது தானேன்னுட்டு அப்போ அதை உணர்ந்துட்ட ரிஷிகள் பேசிட்டாங்க. சிக்கினி வர்ணத ஏவஹி பீததா பரிலய சத்ய துணா கிரியயாப்யசௌ இதி நுத பசுபைர்முதி தைர்விபோ ஹரஹரே துரிதை சஹமேகதான். அப்போ தீயினுடைய அந்த பீதத்தன்மைன்ற வர்ணத்தால் மட்டும்தான் இருந்தது. இப்போ பீதத்தன்மைன்றது உம்முடைய செயலால் விளங்குறதுன்னு கோபர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு துதிச்சாங்க இல்லையா. பீத அப்படின்ற சொல்லு வர்ணத்தை குறிக்கக்கூடியது. பருகுதல் அப்படின்றது இங்கே ஸ்லேடையாக 2 வார்த்தையாக சொல்லப்படுறது. அப்படி கோபர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த போது ஹரியே பாவங்களோடு இருக்க என்னுடைய நோய்களையும் போக்கி அருளும்னுட்டு கேட்டுக்கிறார். இதோட நம்ம 56 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ காளி நர்த்தனாய நமஹா. ஓம் பக்த ஜனப்பிரிய நே நமஹா. அடுத்து 57வது தசகம் பிரளம்பாசுரவதம். பிரளம்பாசுரன் அப்படின்ற அசுரனை சுவாமி வதச்சதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராமசக क्वापि தினே காமத பகவன் கதோ பவான் விபினம் சுனுபிர் அபி கோபானாம் தேனுபிர் அபி சம்பிருதோலசத்வேஷஹ. இப்போ ஒரு நாள் வேண்டதையெல்லாம் வேண்டவாளுக்கு அளிக்கக்கூடிய பகவானான நீர் தினே காமத பகவான். ஏன்னா பகவான் இச்சைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ஆபரணங்களை அணிஞ்சுண்டு பால கோபர்களோடையும் பலராமரோடையும் பசுக்களோடையும் வனத்துக்கு போனீர் இல்லையா. கோபானாம் தேனுபினா பசுவை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்படி எல்லாரோடையும் நீங்கள் வனத்துக்கு போனீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. சந்தர்சயன் பலாய ஸ்வைரம் பிருந்தாவன ஸ்ரீயம் விமலாம் காண்டீரை சகபாலைர் பாண்டரீகம் ஆகமோவட்டம் கிரீடன். பாண்டரீகம்ன்றது ஆலமரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ மாசற்ற பிருந்தாவனத்தின் அழகை தாமே பலராமரோட காட்டிண்டு கையில் கோலோட பாண்டரீகம் அப்படின்ற ஆலமரத்தை போய் விளையாடிண்டே அடையிறாங்க இவாள்லாம். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹா.